கடந்த ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நம்ம விஜய் சேதுபதி நேத்து தான் வந்து உண்மையிலேயே நல்லா ஹோஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்ல வேணும். ஏன்னா வந்து இந்த 1.5 வருஷத்துல வந்து கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து செம்ம கம்ப்ளைண்ட் விஜய் சேதுபதி மேல. என்னன்னா எதுவுமே கேட்க மாட்டாரு, எதுவுமே வந்து கண்டிக்க மாட்டாரு அவரு. எல்லாம் என்னன்னோ பண்றாங்க பிக் பாஸ் உள்ள, ஆனா வாயே திறக்க மாட்டாரு, ஃபேவரிசம் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவர் மேல. ஆனா உண்மையிலேயே வந்து சனிக்கிழமை தான் வந்து அவரு பர்ஃபெக்டா ஹோஸ்ட் பண்ணாரு. ஏன்னா எல்லாரையுமே வச்சு செஞ்சிட்டாரு. அதுல ஒருத்தரையும் எழுப்பி செஞ்சிட்டாரு. எதுக்கு இவ்வளவு சத்தம் பாரு? போன வாரம் ஃபுல்லா கத்தினே இருக்காங்க. ஃபுல்லா பிக் பாஸ் ஹவுஸ்ல சாப்பிட்டியா கேட்டா அதை சாப்பிட்டேன் அப்படின்னு கத்துறாங்க, தூங்குனியா கேட்டா தூங்குனேன் அப்படின்னு கத்துறாங்க. சும்மா கத்தினே இருக்காங்க. ஆக்சுவலா வந்து நார்மலா இப்போ இந்த சீசன் வந்து பார்க்கவே யாருக்குமே பிடிக்கல, பெருசா டிஆர்பி இல்ல, ஒரு சுவாரஸ்யமே இல்ல. அது இல்லாம இவங்க வேற கத்தினே இருக்கனால வந்து இன்னும் டென்ஷன் ஆகுது, பார்க்கவே பிடிக்க மாட்டிருக்கு. ஆடியன்ஸ்லாம் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. அது இல்லாம அவர் மேல டென்ஷன் இல்லாம பிக் பாஸ் உள்ளே வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. அதனால யாருமே பாக்குறது இல்ல. இதனால வந்து உள்ள கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சா என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. விஜய் சேதுபதி வந்து உள்ள வந்து புச்சி ஏறி நேர்ட்டாள். எல்லாருமே கையில வந்து பெருசா வேற மைக்க தூக்கின்னு வந்துட்டாரு, எல்லாரையும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. வந்தோடனே உள்ள பார்வதி ஏஞ்சிரு ஏஞ்சோடனே பார்வதி வச்சு செஞ்சுட்டாங்க. நார்மலாவே வந்து பார்வதி வந்து உள்ள வரும்போதே வந்து கத்தின்னு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சாங்க. உண்மையிலேயே அப்படிதான் கத்திட்டே இருந்தது. உடனே ஏன் பார்வதி கத்தினே இருக்கீங்க, நீங்க கத்தினா வந்து உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஆனா நீங்க கத்தாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட போட்டு செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம திவாகரை வந்து எழுப்பி திவாகர் ஏஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டார் போல. தராதரம் இல்லாதவங்க இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு பேசியிருப்பார் போல திவாகரு. அதை எப்படி நீங்க சொல்லலாம், நீங்க எப்படி அதை முடிவு பண்ணலாம், அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணக்கூடாது. உங்களுக்கு கருத்து வேணா கருத்தை சொல்லுங்க சார், என்ன சார் தராதரம். அதுல வேற நம்ம தலைவர் வந்து உள்ள போய் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு பயங்கரமாவே. போட்டு அப்படி போட்டுட்டு பிக் பாஸ் கூப்பிடுறப்ப எல்லாரும் வாங்க அப்படின்ட்டு நம்ம தலைவர் வந்து இப்ப 30 செகண்ட் தான் ரீல்ஸ் இருங்க பண்ணிட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்றோம். விஜய் சேதுபதி உள்ள சரியான டென்ஷன் ஆகி செஞ்சிட்டாரு. நீங்க வந்து பிக் பாஸ் உள்ள விளையாட போனீங்களா இல்ல ரீல்ஸ் பண்ண போனீங்களா, பிக் பாஸ் கூப்பிடுறாரு, இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு, பண்ணிட்டு வரோம்னா என்ன இது அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பிரவீனை சொல்லி கேட்டிருந்தாரு. பிரவீன் நீங்க வந்து என்ன சொல்லியிருந்தீங்க திவாகரை இந்த மாதிரி ட்ரெஸ் போடாம இருந்தா கிட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி பிரவீன் சொல்லியிருந்தாரு. அவர் வந்து திவாகர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம ஜாலியா வீட்டுல இருக்கிற மாதிரி பனியன் எல்லாம் கைட்டிட்டு ஜாலியா என்ன தெளிச்சு ஜாலியா சுத்தின்னு இருக்காரு. பிரவீன் உடனே கேட்டார், இந்த ஷோ வந்து கிட்ஸ் எல்லாம் பாக்குறது, சோ நீங்க இப்படி இருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும், எல்லாருக்குமே எப்படி பாப்பாங்க, ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க எப்படி பாப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே வந்து கரெக்ட் தான், அவர் சொன்னது கரெக்ட் தான். ஆனா வந்து விஜய் சேதுபதி என்ன கேட்கிறாருன்னா, நீங்க வந்து ஏன் திவாகரை மட்டும் சொல்றீங்க, ஏன் எஃப்ஜே வந்து ஸ்லீவ் போட்டுன்னு சுத்தலையா, ஏன் கம்ருதீன் வந்து சுத்துன்னு இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் தானே நீங்க கேட்கணும், ஏன் திவாகரை மட்டும் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம கிட்ஸ் பாக்குறதுன்ட்டு உள்ள இவரு இப்படியா சுத்தின்னு இருக்கிறாரு, நம்ம அரோரா இல்ல நம்ம தஷூர் இல்ல என்னமா பண்ணி சுத்தின்னு இருக்கிறாங்க, ஏன் அப்போ வந்து கிட்ஸ் பாக்கலையா, அவ்வளவு வர அரோரா வந்து பிரைவேட் ரூம் போலாம், அப்பெல்லாம் வந்து கிட்ஸ் பாக்கலையா, அப்ப ஏன் கேட்கல நீங்க, இது வந்து விஜய் சேதுபதி கேட்கல நான் கேட்கிறேன், அப்பெல்லாம் வந்து பிரவீன் கேட்கமா, இப்போ வந்து ஏன் திவாகரை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சபரிய வந்து சொல்லியிருந்தாரு. என்னன்னா வந்து அவரு நியாயமா எல்லாமே பேசுவாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். ஆனா நியாயம் வந்து நீங்க ஏன் உங்க அந்த அக்கா தங்கச்சிக்கு மட்டும் வச்சுக்கிறீங்க, எல்லாருக்குமே நியாயம் கேட்கணும்ல நீங்க அப்படின்ற மாதிரி நல்லா ரைஸ் பண்ணியிருந்தார் நம்ம விஜய் சேதுபதி சார். ஆனா உண்மையிலே வந்து சபரி வந்து ஏதோ ஓவர் ரியாக்ட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஆக்சுவலா அவர் பண்றது வந்து சின்ன சின்ன விஷயமே வந்து ரொம்ப அப்படி கத்துறது, இந்த மாதிரி கத்துறது, ஓவரா ரியாக்ட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஆக்சுவலா அப்படிதான் போல அவரு. ஆனா வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கனியை வந்து கேட்டிருந்தாரு. உண்மையிலே கனி வந்து கேம் அவங்க வந்து சூப்பரா பிளே பண்ணுவாங்க. எந்த இடத்துல எங்க பேசணும், என்னென்ன பேசணும், எங்க பிளே பண்ணணும், எங்க சவுண்ட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா பிளே பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த கண்டென்ட்ஸ்லயே அவங்க தான் வந்து நல்லா பிளே பண்றவங்க. கனியை வந்து பாராட்டி தான் சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து ரைஸ் பண்றீங்கன்னா கூட வந்து எல்லாருக்குமே வந்து நியாயமா இருக்கணும், நீங்க வந்து இதுக்கு மட்டும் நியாயமா இருக்கக்கூடாது, எல்லாருமே கரெக்டா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கலையரசனை பிடிச்சாங்க. கலையரசன் தான் இவங்களுக்குலாம் வந்து தெரியுதா என்னன்னு தெரியல, உள்ள இவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்களே, நம்ம பண்றதெல்லாம் வந்து ஜூம் போட்டு காட்டுவாங்களே, இல்லை ரீல்ஸ்ல போட்டு ட்ரெண்ட் ஆக்கிடுவாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அழகா வந்து அசிங்கமா பேசுறான் கலையை, அழகா பீப் எல்லாத்துக்கும் பீப் போடுறது, ஒரு நிறைய அந்த வாரம் ஃபுல்லா பீப் தான், அதை வச்சு
செஞ்சு விட்டார் விஜய் சேதுபதி. என்ன நீங்க பிக் பாஸா இல்ல வேற என்னதான் இது வந்து உள்ள வந்து அசிங்கமா பேசினிருக்கீங்க. நிறைய திவாகரை தான் பயங்கரமா திட்டிருக்காரு. ஏன்னா அவர் தான் வந்து அபிதா மாமா உள்ள, அதனால வந்து திவாகரை தான் பயங்கரமா திட்டிருக்காரு. போட்டு செய்யுதுன்னு பீப். ஆனா வந்து பிக் பாஸ்ல பீப் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. அதே மாதிரி உள்ள வச்சு செஞ்சுட்டார் விஜய் சேதுபதி. எதுக்கு இது வந்து கிட்ஸ் பாக்குறது, ஃபேமிலியோட பாக்குறது, நீங்க அசிங்கமா உள்ள பேசிட்டு இருக்கீங்களே. எனக்கே அதே டவுட் தான். உங்களுக்கு தெரியாதா மக்கள் பாக்குறாங்க, நம்ம பேசக்கூடாது, நம்மளுக்கு ஓட்டு போயிடும், இந்த மாதிரி பண்ணா தெரிய மாட்டேங்குது போல. இவங்க எல்லாம் வந்து புச்சி கேட்கணும் தான் ஆசை எனக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவங்க கேட்டோடனே அவர் அமைதியார், சரி இனிமேல் திருத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு மேல நீ என்ன திருத்தினி, இன்னைக்கு எலிமினேட்டடே நீ தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அரோராவையும் துஷாரும் கேட்கிறாரு. ஆனா வந்து அவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்காம சுத்தி வலிச்சு மாதிரி கேட்டாங்க. என்னம்மா அரோரா உனக்கு நல்லா ஏசி கீசிலாம் உள்ள 2 பேருக்கும் நல்லா இருக்கா, நல்லா ஜாலியா இருக்கீங்களா 2 பேரும், அந்த மாதிரி கேட்டாரு. உண்மையிலே வந்து பிராங்கா கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இது ஒரு மாதிரி கேட்டு ஆக்சுவலா எப்படி அது அவங்களுக்கு போச்சுன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே பேசிட்டே இருக்கும் போது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொன்னாங்க. இந்த வாரம் கம்ருதீன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, உன் மேல எந்த கம்ப்ளைண்டும் இல்லை, ஒரே சிரிப்பு கம்ருதீன் நீங்க ஜாலியா அப்பா சொன்னா, இல்லைன்னா எங்க ஆள் வந்து என்னது பேசவே விட மாட்டா, உட்காரு உட்காரு உட்காருன்னு சொல்றாரு அவரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணாருன்னா, பேசினே இருக்கும் போது அன்னைக்கே வந்து எலிமினேஷன் நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னைக்கே எலிமினேட் பண்ணிடலாம், என்னால பொறுக்க முடியல உங்களால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பார்த்தா அன்னைக்கே வந்து நம்ம கலையரசனை எலிமினேட் பண்ணிட்டாங்க, வெளியே போ அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து சும்மா உள்ள அசிங்கமா பேசியிருந்தா இங்க வந்து ஓட்டு கண்டிப்பா குறையும், அது தெரியாம விளையாடின்னு இருக்காரு அவரு. ஸோ அன்னைக்கே வந்து கலையரசனை எலிமினேட்டட், நீங்க வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரும் வந்து வெளியே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ட்விஸ்ட்னா, ஆக்சுவலா வந்து வைல்ட் கார்ட்லாம் வந்து ஒரு 50 நாள் கழிச்சு தான் வந்து உள்ளே வந்து வைல்ட் கார்ட்டை யாராவது போடுவாங்க. ஆனா என்னன்னு தெரியல, இந்த 20 நாள்லயே வந்து எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4 பேர் வந்து நேத்து போனாங்க. அவங்கலாம் வந்து ஆக்சுவலா அவங்களும் வந்து ஒரு கண்டென்டன்ஸ் தான். ஆனா வந்து அவங்க வந்து பேசுறதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, ஏதோ வந்து இவங்க வந்து பிக் பாஸ் மாதிரியும், இவங்க பிக் பாஸ் பிஏ மாதிரியும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. உங்களெல்லாம் நாங்க வந்து மாத்த வந்திருக்கோம், உங்களெல்லாம் வந்து நாங்க இந்த கேம் எல்லாம் விளையாட இது பண்ண வந்திருக்கோம், நீங்க இந்த மாதிரி பிளே பண்ணணும்னு சொல்றாங்க. நம்ம ஆட்கள்லாம் பார்வதிலாம் இருக்கு, அரோராலாம் இருக்கு உள்ள, சரியான டென்ஷன். நீங்க என்ன எங்களை சொல்றது, நீங்களும் விளையாட தான் வந்திருக்கீங்க உள்ள, நீங்க என்ன எங்களை இது பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி உள்ள நம்ம பிக் பாஸ் பங்கமா அமுச்சு விட்டுருக்காரு. சண்டே உள்ள இந்த 2 டீம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி உள்ள பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த வைல்ட் கார்டு வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்தது நல்லதா கெட்டதா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தது அப்படின்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க.